ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய மேத்ஸில் வந்து நான் 2022 எப்படி குரூப் 2ல் 25 அவுட் ஆஃப் 25 வாங்கினேன். என்னோடய ஜேர்னி எப்படி இருந்ததை பற்றி இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் வந்து கண்டினியூஸாக வந்து வரல. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அது கொஞ்சம் டைமிங் வந்து கன்ஃப்யூசிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு ஆர்டராக கொடுத்தாங்கன்னா கடன்னு முடிச்சிருவீங்க. ஸோ அது மாதிரி இல்லாதனால அங்கங்கே கொடுத்துருந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா 186, 187 இந்த மாதிரி கொஷின்லாம் வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வேறு சப்ஜெக்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படி வந்துட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் கொஷின் வந்தது, இடையில இல்லை. இந்த மாதிரி அடுத்த கொஷின் பார்த்திங்கன்னா 197, 198, 199 அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து கால்குலேட் பண்ணி அந்த டைமுக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ பட் எனக்கு இந்த தடவை எப்படின்னா கண்டிப்பாக 22ல் மேத்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது. கால்குலேஷனும் சிம்பிள் கால்குலேஷனாக இருந்துச்சு. ஸோ டக்குன்னு போட்டோன்னே எனக்கு ஆன்சர் வந்துச்சு அந்த ஸ்பீடில். இதில் பார்த்திங்கன்னா என்னோடய இந்த பேக் சைடு கால்குலேஷன் இப்போ போட்டிருக்கதை காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள். இவ்வளோ தான் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி தான் போட்டு கடன்னு தான் போட வேண்டியிருந்தது. ஏன்னா பேக் சைடு திருப்பி போட வேண்டியிருக்கும். அதில் கொஞ்சம் டைமிங் உங்களுக்கு தெரியும், டைமிங் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு. ஸோ இதில் வந்து எப்படின்னா இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ், க்யூப் நம்பர்ஸ்லாம் முன்னாடியே படித்து வச்சிட்டிங்கன்னா ஸ்பீடாக போடுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஈஸியாக இருந்ததுனால இந்த மாதிரி வேகமாக போட்டுட்டேன். எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்ததுனால அப்போவே தெரிஞ்சது ஒரு 25 வந்துடும் அப்படின்னு. ஸோ நீங்களும் பயம் இல்லாமல் படிங்க. படிச்சுட்டு மேத்ஸில் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் எல்லா இதுலேயும் உள்ள அந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஒன்றும் படிக்கலை, எல்லாம் மறந்து போகிற மாதிரி இருக்குது. இன்னும் எவ்வளோ வருமோ என்னன்னு தெரியாதுக்கு பேசிக் வந்து உங்களுக்கு அந்த ஃபார்முலா வந்து தெரிஞ்சாகணும். அப்படி இருந்தால் எப்படினாலும் கொண்டு வந்துடலாம். அண்ட் ஸ்பீட் கால்குலேஷன் அதை மட்டும் பார்த்துக்குங்க. அந்த ஸ்பீடு தான் வந்து உங்களோட சக்ஸஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ பயப்படாமல் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லைன்னா ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் வச்சுட்டு உடனே நீங்கள் உள்ளே போய் தைரியமாக எழுதலாம். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.